ஸோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டாடா நெக்ஸான் வாங்கணும்னு ஆல்ரெடி உங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்க. இப்போ அது வாங்க வேண்டாம் அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 11 பாயிண்ட் சொல்ல போகிறேன். சொல்லுங்கயா. இந்த வண்டி வந்து ஏன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். ஸோ அதில் ரீசன் நம்பர் 1 பார்த்தோம்னா, இந்த இவி வெஹிக்கிள் எதுக்காண்டி எடுக்கிறோம்? நல்ல ரேஞ்ச் கிடைக்கணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எனக்கு அப்படியே ரேஞ்சு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் போதுல ரேஞ்சு ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். 300 to 350 இந்த டாடா நெக்ஸான் இவி லாங் ரேஞ்ச் கொடுக்குது, அது ஃபைன். பட் நீங்கள் வந்து சென்னை இல்லை என்னைய மாதிரி சிவகாசிக்காரனாலாம் இருந்தீங்கன்னா அடிக்கிற வெயில் தாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏசி இல்லாமல் ஓட்டவே முடியாது காரை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஏசி போட்டு ஓட்டணும்னா டிராஸ்டிக்காக பயங்கரமாக 40 to 50 கிலோமீட்டர் நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 350 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னா ஏசி போட்டு ஓட்டும் போதில் 300 தான் போகும். ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, அந்த 50 கிலோமீட்டருங்கிறது ஒரு நல்ல ரேஞ்சு. உங்களோட கம்ஃபர்ட் காண்டி லூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அங்கே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து என் காரில் மட்டும் தான் இருக்கா இல்லை மித்த கார்லையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. இவிஸில் பிரேக் அழுத்தும் போதுலையும் சரி, ஆக்சிலேட்டர் அழுத்தும் போதுலையும் சரி, சம்டைம்ஸ் மெட்டல் ரேட்லிங் சவுண்ட் கேட்குது இந்த மாதிரி. ஸோ இந்த சவுண்ட் வந்து ரொம்பவே அனாயிங்காக இருக்கும். ஏன்னா இவி கார் வந்து சுத்த சைலண்டான காரு. வெளியே இருக்கவங்களுக்குலாம் வந்து பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு கார் வருதுன்னே தெரியாது, அந்த டயர் சவுண்ட் மேபி கேட்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சைலண்டான காரு. அதில் நம்ம உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த பிரேக் அழுத்தும் போது சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம், பட் 50% ஆஃப் த டைமில் இந்த மாதிரி சவுண்ட் கேட்குறது கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அகெயின் ரேஞ்சுன்னு பார்க்கும்போதுல ஓரளவு கிடைக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸ்பீடு நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். பட் உங்களுக்கு பேட்ரி லெவல் வந்து ஒரு 15% வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசி கட் ஆஃப் ஆயிரும். அண்ட் ஸ்பீட் லிமிட் 50 km/h தான் இருக்கும். இது வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா ஓகேவா km/h ஸ்பீடு வந்து இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து 10% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சோலி முடிஞ்சு. நான் வந்து பைக்காரங்க கூட அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருப்போம், அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும் 50ல். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஒரு சப்ப பாயிண்ட்டு, ஆனால் இது இல்லாமல் கடுப்பாக இருக்கும். அது என்ன பாயிண்ட்னா, இப்போ கண்டிப்பாக நீங்களாம் ஃபேமிலியோட போகிறீங்க இல்லை உங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. ஏதாவது பாட்டில்னா தண்ணி குடிக்கிற பாட்டில், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பாட்டிலோ இல்லை நீங்கள் வெளியே நிற்கும் போது ஒரு ஜூஸ் ஏதோ வாங்குறீங்க, ஒரு கப்பில் டேக் அவே கப்பில் வாங்குறீங்கன்னா ஒரு கப் ஹோல்டரே கிடையாது சார், கடல்லே இல்லையா. அது வந்து ரொம்பவே ஒரு அனாயிங்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கப் ஹோல்டரை கொடுத்துருக்காங்க டாட்டாவில். இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேலே ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல அங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் வச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஜூஸை அதுக்குள்ளேயே கொட்டிட்டேன். ஸோ அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. கப் ஹோல்டர் இல்லாத ஒரு பெரிய கஷ்டம். சரி, அதுக்கு பதிலாக பாட்டில் அப்போ எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் சைடு இருக்கும். ஸோ ஆல்ரெடி அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். வணக்கம்டா மாப்ள. ஆல்மோஸ்ட் படுத்துருச்சு பாட்டில். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லாண்டிங்கான ஆங்கிளில் இருக்கும். இப்போ ஒரு சில பாட்டில் நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா தண்ணி ட்ரிப் ஆகிட்டே இருந்து டோரை திறக்கும் போதுலாம் உங்களுக்கு தெரியும் உள்ளே அவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ இப்போ காரை துடைக்கிற துணிலாம் மேக்ஸிமம் அங்கே தானே வைப்போம். ஸோ அந்த துணிலாம் ஈரமாயிரும், வேஸ்ட்டு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய மைனஸு. அது கூடயே இன்னொரு பாயிண்ட்டையும் இதே பாயிண்ட்லேயே சொல்லிடுறேன். என்னென்னா மொபைல் பிளேஸ்மெண்ட் தான் இங்கே அழகாக இடம் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. பட் இங்கே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயர்லெஸ் சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வயர்லெஸ் சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஆகிறது நல்லது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது வயர்லெஸ் சார்ஜரு. அதுவும் இந்த மாதிரி, ஏன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜராக வேறு இருக்குது. பயங்கரமாக ஹீட் ஆயிடுது, ஃபோனு தொட முடியல, அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. அது ரொம்ப பெரிய ஒரு அனாயிங்கான விஷயம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த டயலில் தூக்கி இப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் டாட்டா இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். அண்ட் 5th பாயிண்ட்டு, சரி அப்போ சார்ஜ் எப்படி போடலாம் அப்படின்னா இந்த கேபிள் வச்சு போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அப்படி பார்த்தா இந்த கேபிள் உள்ள மாற்றுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க.
அதுக்குள்ள 5 வயசு குழந்தையோட கை வேணா போகும், அதுவுமே கஷ்டப்பட்டு தான் போகும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில வாய்ப்பே கிடையாது உள்ள போறதுக்கு, ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குள்ள அந்த கேபிளை மாட்டுறதுக்கே நம்ம எப்படியும் காரை பார்க் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அதை ஒரு ஜாமெண்ட்ரிக்கெல்லாம் யோசிச்சு இங்கிட்டு கூடி போகணுமா அப்படி கூடி போகணுமான்னு ரொம்ப ஃபிகர் அவுட் பண்ணி தான் அந்த கேபிள் மாட்டுற மாதிரி இருக்கும். அது ஒஸ்ட் இருக்கிறதுல ஒஸ்ட். எதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்க தெரியல. அது கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்ததுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சார்ஜிங்க்கு மேலே உள்ள இந்த டிஜிட்டல் பட்டன்ஸ் நினைக்கிறேன் இது பேர். ஸோ இது வந்து பிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்களா இந்த 2 இடத்துல, அப்புறம் மித்ததெல்லாம் வந்து டிஜிட்டல் பட்டன்ஸ் தான். ஸோ அதனால டிஜிட்டல் அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்தோம்னா பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பக்கத்து சீட்ல ஒரு சின்ன பிள்ளைங்க உட்காந்து வருதுன்னு வைங்களேன், ஒரு அம்மா அவங்க குழந்தை அப்படி இருக்குன்னா அந்த குழந்தை கீழே அப்படி நின்றுட்டு இந்த பட்டனை பியானோ இருக்குல்ல, இந்த பியானோவில் நம்மளாம் இந்த இப்படி முதல் பட்டனில் வச்சு கடைசி பட்டன் சர்ன்னு இழுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இழுத்துச்சு வைங்க, எந்தெந்த பட்டன் ஆன் ஆகும் தெரியாது, எந்தெந்த பட்டன் ஆஃப் ஆகும் தெரியாது, இஷ்டத்துக்கு மாறிட்டு இருக்கோம். இந்த ஃபாக் லைட்டுக்குரிய சுவிட்சை இங்கே வச்சிருக்காங்க, இது சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த லைட்டோட இடத்துலயே இருந்திருக்கலாம், இல்லை ஸ்கோடால வர மாதிரி கொடுத்துருக்கு, சம்திங் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது வந்து டிரைவர் யூஸ் பண்ண போகிறது. ஸோ டிரைவர் பக்கத்துலேயே இருந்திருக்கலாம், அது சம்பந்தமே இல்லாமல் சென்டரில் வச்சிருக்காங்க. அண்ட் 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபின் லைட் இருக்குல்ல, அது ஒன்று கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய காருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு, அதுவும் சென்டரில் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கு கேபின் லைட்டே கிடையாது. அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் டிரைவருக்கு தனி, கோ பேசஞ்சருக்கு தனி 2 லைட்டாவது கொடுத்துருக்கலாம். அப்படியும் கிடையாது, ஒரே ஒரு லைட்டு தான். அது அந்த அளவுக்கு பவராகவும் இருக்காது. ஸோ கேபின் லைட் இல்லாதது ஒரு குறையாக தான் இருக்குது. 9th பாயிண்ட்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அங்கங்கே இருக்கதான் கைஸ். ஸோ இதில் மெயினாக என்ன இஷ்யூ எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில செட்டிங்ஸ் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருவோம். அடுத்து காரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதுல ரீசெட் ஆயிரும். அப்புறம் ஒரு தடவை அந்த செட்டிங்கை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. சார்ஜிங் பிளக்கை உருவுறதுக்கான பட்டனுமே அங்கே இருக்குது. அது பட்டனாக இருந்திருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ஈவி கார் வச்சுக்கவங்க தெரியும், சார்ஜரை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோமா இல்லையானே தெரியாது, ஒரு 10 தடவை அதை அமுக்கிட்டு தான் அப்புறம் வெளியே போய் அதை இழுத்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டனாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் 11th பாயிண்ட் ஒரு கடுப்பான ஒரு விஷயம் கைஸ். என்னன்னா, இது வந்து ஒரு பேட்டரி கார் இல்லையா. ஸோ இது வந்து வாரண்டியும் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. சரி, நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, பேட்டரி வந்து அடியில தான் காரோட அடிபாகத்தில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அடியில் அடி வாங்கிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அப்படி ஏதாவது ஒரு பம்ப்லையோ அதில் அடி வாங்கிருச்சு, அந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையான தெரியல. சரி, ஓகே, மேபி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த காரை நீங்கள் லைட்டாக தூரத்துலேருந்து கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி காரு. ஸோ ஹைட் இருக்கும், பட் ஸ்டில் என்னன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1/2 சான் இல்லை 1 சானுக்கே வந்து கீழே இறங்கியிருக்க மாதிரி இருக்கும். அப்போ இவங்க வச்சிருக்கதே பார்த்தா இது அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி இருக்கு. என்னதான் ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ எதுனாலும் ரொம்ப பார்த்து பயந்து ஏற்றுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த 11 பாயிண்ட்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை. எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி இந்த டாடா நெக்ஸான் எந்தெந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்தினால நான் இந்த காரை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு இது போக டாடா நெக்ஸான் ஈவியை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி நிறைய கார் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.